Hi all, welcome to Unique Plus channel. This is Geeta, Occupation Therapist. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் கிரியேட்டிவிட்டி பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். கிரியேட்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்கில்ல கற்றுக்கிறது தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் இமேஜினேஷன். நிறைய கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நிறைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் சொல்லணும் அப்படின்னா பெயிண்டிங், டிராயிங், பார்த்தீங்கன்னா மோல்டிங் பண்ணுறது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். அதாவது நம்மளோட இமேஜினேஷன். இட் வில் வேரி ஃபார் சில்ட்ரன்ஸ் டு சில்ட்ரன். ஒரு குழந்தைங்க பெயிண்டிங்ல ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைங்க சில குழந்தைங்க பெயிண்டிங் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணுவாங்க. சில பேர் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க, சில பேர் வாட்டர் கலர் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார் கிட்ஸ் டு கிட்ஸ். ஸோ உங்க குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியை செக் பண்ணுங்க. எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏர்லி வுட் ஸ்டேஜ், அதாவது ஏர்லி சைல்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட கிரியேட்டிவிட்டி குழந்தைங்களுக்கு பார்க்கலாம். 2 years வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோடது பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து விளையாடுறது, பில்டிங் பிளாக் விளையாட ஆரம்பிப்பாங்க, தூக்கி போடுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கில், அதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 years ஆகும். அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படி 3 to 5 yearsக்குள்ள அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுங்க. எப்படி வரைஞ்சாலும் ஓகே, பட் சூப்பரா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிங்க. ஸோ குழந்தைக்கு சில குழந்தைங்களுக்கு பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. ஸோ ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஏன்னா பேரண்ட்ஸா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க எந்த ஸ்கில்ல இம்ப்ரூவா இருக்காங்க அப்படின்றது. இப்ப கலர் பென்சில் சூப்பரா பண்ணலாம், பென்சில் ஷேடிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க ஏஜ் ஆகும்போது, அதாவது அரௌண்ட் ஒரு 5 and 7 yearsல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குமா. அதாவது பிரெயினோட லெவல், அவங்களோட இமேஜினேஷன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு அவங்களோட ஸ்கில்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 3 years 5 yearsக்குள்ளேயே நம்ம நார்மலாவே குழந்தைங்களுக்கு பென்சில் கொடுத்துருவோம், ஸ்கிரிப்ளிங் பண்ணு, பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து அது ஒரு இமேஜினேட்டிவா இருக்கலாம். ஏன்னா அவங்களோட இமேஜினேஷன் தான் அந்த ஸ்கில்லே. நான் ஏன் பெயிண்டிங் கலரிங் அப்படின்னு சொல்றேன்னா நான் மோஸ்டா ஏர்லி சைல்ட்ஹுட் சொல்றதுனால தான் பெயிண்டிங் கலரிங் சொல்றேன். ஸோ நீங்க ஒரு 4-5 yearsக்கு மேலதான் பாத்தீங்கன்னா இந்த கிளே யூஸ் பண்ணி பண்றது, சப்பாத்தி மாவுல பொம்மை பண்றது, இது எல்லாமே குழந்தைங்க கொஞ்சமா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியை கண்டுபிடிங்க. அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல அஸ் அ பேரண்டா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. மேபி கிளாஸஸ் போடலாம், இல்ல நீங்களே அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒன்ஸ் கிரியேட்டிவிட்டி வரும்பொழுது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஆனா நான் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்றத விட அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஸ்கில்லையுமே நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார்